buddies. I'm Ajay Sananda, grade 7 from Primbach Garden School. This is the message from Savitri by Arabindo. A formless stillness called a nameless light. Above him was all the white immobile ray. Around him, the eternal silences. Thank you. Bye-bye. Hello buddies, நான் உங்க அஜய் பிரியதர்ஷினி கிரேட் 4 from Prima's Garden School. Today Karmiyagi Appa message. Close living together produce response on flatness and friction on one level and richness and emanate on another level in an situation of only talking the formers take place while is a situation of giving the later is the result. Thank you. Bye-bye. ஹாய் ஹலோ buddies, I'm Ajay Kavinya from grade 4B from Primbach Garden School. இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான மாரல் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி ஸ்வீட் பேர்ட்ஸ். ஒரு காற்றுல ஒரு சோம்பேறியான சிங்கராஜா இருந்தாராம். அந்த சிங்கராஜா ஒரு நரியை பார்த்தாராம். அந்த நரி கையில் கூப்பிட்டு சொன்னாராம், நீ போயிட்டு எனக்கு யாரை எடுத்துன்னு வா, இல்லைன்னா நான் உன்னையே சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாராம். அந்த நரியும் ஒரு இறைய தேடி போயிட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு கழுதையை பார்த்துச்சான். அந்த கழுதை கையில் சொல்லுதான், உன்னை சிங்கராஜா அடுத்த தலைவராக மாற்ற கூப்பிட்றாரு, வா நம்ம 2 பேர் போகலான்னு சொல்லிட்டு கழுதையை கூட்டின்னு போனான். அப்போது அங்கே இருந்த பசியான சிங்கராஜா அதோட காடை வெட்டி சாப்பிட்றாராம். அந்த கழுதை எப்படியோ உயிர் பொழைச்சி திரும்ப அந்த நரியை தேடின்னு வந்து, என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டல அப்படின்ட்டு அந்த நரி கிளை கேட்குறான். அதுக்கு அந்த நரி சொல்லுதான், உன் தலையில் கிரீடத்தை வைக்கணும் ஒரு காடை கட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டான். திரும்பி அதை நம்பி நரி கூட நரி சிங்கராஜா கூப்பிட்றாரு, திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்போது பசியாண்ட சிங்கராஜா திரும்பி அதோட வாழை கட் பண்ணி சாப்பிட்றாராம். எப்படியோ திரும்பியும் உயிர் பொழைச்சி நரிக்கையில் திரும்பியும் நீ ஏமாத்திட்டல அப்படின்ட்டு நரிக்கையில் கேட்குறான். அந்த நரி சொல்லிட்டான், ராஜ சேரில் தான் உட்கார உன்னோட வாழை கட் பண்ணாரு. திரும்பி நம்பி அந்த கழுதை போச்சான். ஆனால் அவர் ஃபுல்லாக அதை சாப்பிட்டுட்டாரான். அப்புறமா கொஞ்சம் பீஸை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அந்த நரியை எடுத்துகிட்டு வந்துச்சான். அப்போது ராஜா அதோட மூளை எங்க அப்படின்ட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த நரி சொல்லிட்டான், அதுக்கு மூளை இருந்தாதான் ராஜா அது காடையும் வாழையும் இழந்துட்டு திரும்பி வந்திருக்குமா மூளை இருந்தா அப்படின்னு கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்களாம். இதுல என்ன தெரிச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ட்ரஸ்ட் எவ்ரி ஸ்வீட் வேர்ட்ஸ். தேங்க்யூ, பபாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அப்போது அவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சண்டை. அவங்க சொல்கிறாங்க, என்னோடய அப்பா பேர் வைக்கணும், இல்லை என்னோடய அப்பா பேர் வைக்கணும்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி ஒரே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை பேசி பேசி பெருசாகி ரொம்ப சத்தமாகி இதுவானோடனே பக்கத்து வீட்டில் இருக்கவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு, இவங்க சண்டை நிறுத்துவாங்கன்னா. இல்லை, ரொம்ப சண்டை போடுறாங்க, பெரிய சண்டையாகிடுச்சு 2 பேருக்கு நடுவில். அப்புறம் இவர் சரி பக்கத்து வீட்டில் இருக்கார் இல்லையா, ரொம்ப இது பண்ணிவிட்டு என்னதான் சொல்கிறாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி போய் கேட்குறாரு, நிறுத்துங்க, எதுக்கு சண்டை போடுறீங்கன்னொடனே, இல்லை இது மாதிரி என் குழந்தைக்கு என் அப்பா பேர் வைக்கணுங்கிறான், அவன் என்னன்னா அவங்க அப்பா பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க, அதுதான் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் சண்டை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி இது எதுக்கு சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேர் என்னன்னு சொல்லி அவர் அந்த குழந்தையோட அப்பா கேட்குறாரு. எங்கள் அப்பா பேர் சீனிவாசன். அப்புறம் மனைவிக்கிட்ட கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்னன்னு. எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சரி குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு போயிடுறாரு. இவங்களும் சரி பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேரை வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வச்சிடுறாங்க. அப்போ அவர் பக்கத்து வீட்டுக்காரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் வராரு. வந்தவுடனே பேர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அப்போது அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அவர் கேட்டாரா, சீனிவாசன் எங்கள் அப்பா பேர்,
கிருஷ்ணன் வந்து அவங்க அப்பா பேர். கோபால்னு நடுவில் பேர் வருதுல்ல, அது யார் பேர் அப்படின்னோடனே அந்த பக்கத்து வீட்டில் சொன்னாராம், அது எங்கள் அப்பா பேர் அப்படின்னாராம். எதுக்கு சண்டை போடுறீங்க, உங்கள் அப்பா பேர் எங்கள் அப்பா பேர்னு, என் அப்பா பேரையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேர் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை கேட்குறதுக்கு ஒரு நகைச்சுவை கதையாக இருந்தாலுமே இதில் யோசிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம பிரச்சனைக்கு நடுவில் மூணாவதாக ஒருத்தரை கொண்டு வந்து விட்டோம்னா அவங்க அந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. 2 பேரும் பேசி முடிவு பண்ணால் அது வேறு. இப்போ தேவையில்லாமல் அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சு கடைசியில் அவங்க அப்பா பேரையும் உள்ள சேர்த்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வேறு யாருக்கும் அதை வெளியில் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டோ இல்லைன்னா சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அடுத்தவங்க வந்து பேச மூக்கு நுழைக்க விட்டோம்னா அந்த விஷயம் இப்படி தான் அவங்க இஷ்டத்துக்கு மாறிடும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hi hello buddies, I'm RJ Kirisha, grade 6 from Brimbas Garden. Tomorrow special National Pollution Control Day is observed every year on December 2nd to create awareness about the harmful effects of pollution on our health and the environment. This day also commemorates the victims of the 1984 Bhopal gas tragedy, reminding us of the importance of strict safety and pollution control measures. The main purpose of celebrating this day is to encourage people to adopt eco-friendly practices, reduce pollution, and work together towards a cleaner, safer, and healthier planet. Thank you. Bye.